Hey guys, நம்ம previous videoல design 4 A-line kurta எப்படி cutting பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ வாங்க எப்படி tailoring பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ்ஸை முடிச்சிடலாம். ஸ்லீவ்ஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பியானோ ப்ளீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்டர் வைக்க போகிறோம். ஸோ நம்ம பியானோ ப்ளீட்டுக்கான கட் பண்ண ஸ்ட்ரிப்ஸை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரிப்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஈவனாக மெஷர் ஆகணும். அண்ட் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி we are going to make it into a லாங் ஒரே ஸ்ட்ரிப்பாக. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தெரியலாம், பட் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் நீங்கள் அப்படியே நம்ம கூடயே நம்ம தைக்கலாம். ரெடி பண்ணியிருக்க ஸ்ட்ரிப்பை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்ஸ் ஃபோல்டு பண்ணி நல்லா அதை அயர்ன் பண்ண போகிறோம். அயர்ன் பண்ணால் தான் வந்து நமக்கு பியானோ ப்ளீட் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோல்டு நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னா பியானோ ப்ளீட்டோட ஒன் சைடு வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டெய்லரிங் பண்ண அவசியம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை கம்ப்ளீட்டாக அயர்ன் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து எனக்கு 1/2 inch பியானோ ப்ளீட் வேணும். ஸோ நான் வந்து 1/2 inch வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு 1/2 inch பிடிச்சி அடுத்த 1/2 inch விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வச்சோன்னா லைனாக அப்படியே ப்ளீட்ஸ் மாதிரி அடிக்கிட்டே வரலாம். ஸோ இதை மார்க்கிங் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நான் வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 2-3 inches விட்டுட்டு அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மேலே ஒரு பாயிண்ட் அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். சி, ஸோ நமக்கு எப்படி வந்து ப்ளீட் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இது வந்து பட்டு பாவாடையில் வைக்கிற ப்ளீட் மாதிரி தான், ஆனால் இங்கே வந்து சின்ன சைஸு, சின்ன லென்த்து. ஸோ இது நம்ம வந்து 1/4 inchும் மடிக்கலாம், 1 inchும் மடிக்கலாம், இந்த அகலமும் பெருசு பண்ணலாம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் 1/2 inch பியானோ ப்ளீட். ஸோ இதுவே வந்து நீங்கள் 1 inch பண்ணலாம். ஸோ இட் இஸ் அப் டு அஸ் டு கஸ்டமைஸ் த லென்த் அண்ட் த விட்த் ஆஃப் த பியானோ ப்ளீட்ஸ். ஸோ பாருங்கள், பியானோ ப்ளீட் வந்து இந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் ரெடி. ஸோ நம்ம ஸ்லீவ் ஓப்பனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து 13.5 inches தேவை. ஸோ 13.5 inches கம்ப்ளீட் பண்ணோன்னே நான் ஒரு ஸ்லீவ்க்கு கட் பண்ணிவிட்டு அகெயின் ஐ வில் ரீடூ த சேம் திங் ஃபார் தி அதர் ஸ்லீவ். ஸோ பாருங்கள், இங்கே 2 பீஸ் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் பியானோ ப்ளீட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஸ்லீவோட ஓப்பனில் இந்த பியானோ ப்ளீட்டை அப்படியே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ சீம் அலோன்ஸ் வந்து 1/2 inch யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நான் என் பார்டரை அது மேலே வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம ராங் சைடு ஆஃப் த ஸ்லீவில் தான் அட்டாச் பண்ணி ரைட் சைடுக்கு திருப்பி விட போகிறோம். ஸோ ப்ளீஸ் நோட் தட் பாயிண்ட். ராங் சைடில், அதாவது ஸ்லீவோட ராங் சைடு மேலே ஃபஸ்ட்டு பியானோ ப்ளீட் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பியானோ ப்ளீட் வச்சு எங்கே அட்டாச் பண்ணுமோ அது மேலேயே பார்டர் வச்சு இந்த மாதிரி அழகாக அட்டாச் பண்ணணும். ஸோ பேக் டேக் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா பார்டரை நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண எக்ஸ்ட்ரா பார்டரை பத்திரமா வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பார்டர் வந்து இந்த குர்த்தாவில் வந்து லூஸ் பண்ணிட்டேன். ஸோ அது பாட்டமில் வைக்க முடியல. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் இதை திருப்பினோடனே பாருங்கள், பியானோ ப்ளீட் வந்து கீழே போயிடுச்சு, பார்டர் வந்து மேலே வந்துருச்சு. ஸோ இந்த பார்டரை வந்து இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது நம்ம குர்த்தா பிகம்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ பார்டரை வந்து நம்ம மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரா எட்ஜஸை, அண்ட் அந்த ஸ்டிச் வந்து நல்லா எட்ஜில் வர மாதிரி போடுங்க, அப்போ தான் ரொம்ப நீட்டாக வரும்.
ஸோ இப்போ பார்டர் நல்லா அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள் இப்போ பார்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம ஒரு க்யூட் அண்ட் சட்டில் எலிமெண்ட் ஸ்லீவுக்கு கீழே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ we can repeat the same for the other sleeve also. ஸோ நான் 2 ஸ்லீவுமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஹெம்லைனை. அடுத்தது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி சைட் சீம்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி ஸ்டெப்பில் இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து டிசைனர் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அயன் பண்ணாமல் பண்ணோன்னா இந்த ஸ்லீவெல்லாம் வந்து நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் அயனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ தென் அண்ட் தேர் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு அயன் இட். எக்ஸ்ட்ரா த்ரெட்டை ட்ரிம் ஆஃப் பண்ணிவிடுங்க. சைடில் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நிற்கிதுன்னா அதை ட்ரிம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீட்டாக வச்சுக்கிட்டே வந்துட்டோன்னா ஃபைனலி கார்மெண்ட் ஃபினிஷிங் ஆகும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம சீடோட சைட் சீம்ஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸ்லீவை வந்து ராங் சைடு கொண்டு வந்துடுங்க. தட் இஸ் ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உள் பக்கம். ஸோ நம்ம அங்கே வந்து நான் 1.25 இன்ச்சு வந்து நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதே தான் நம்ம வந்து அந்த இன்னொரு ஸ்லீவ்லேயும் பண்ண போகிறோம். ஸோ சைட் சீம் மெஷர் பண்ணிவிட்டு ஐ எம் மேக்கிங் அ ஸ்டிச் லைன். ஸோ இந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா பக்கத்துலேயே வந்து 1/4 இன்ச்சு, ஸோ ஒரு ஃபுட்டர் கேப்பில் we can make another extra row of stitch. ஸோ ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ நெக்கில் வந்து நம்ம மைக்ரோடாட் கேன்வஸோட ரஃப் சைடு வந்து பேக் சைடில் இருக்கணும், ஸ்மூத் சைடு டாப்பில் இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ரைட் சைடை வந்து மைக்ரோடாட் கேன்வஸோட ஸ்மூத் சைடில் வச்சு ப்ளேஸ் பண்ணி we are going to stitch. ஸோ நம்ம அந்த எட்ஜை வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணி நம்ம பழைய வீடியோவில் எப்படி வந்து இன்சைட் அவுட் பண்ணமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு we can iron it. அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் நெக்கான ஃபேஸிங்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், சிமிலர் டு த பேக் நெக். ஸோ இப்போ 2 நெக்லைன் ஃபேஸிங்ஸையும் நம்ம வந்து இன்சைட் அவுட் திருப்பிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் நெக் ஃபேஸிங்கில் நம்ம சைடில் வந்து ஸ்லைட்டாக நாட்ச் பண்ணி கிளிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பினோன்னா நல்ல ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கேன்வஸை வந்து திருப்பி விட்ட பக்கம் நல்லா க்ரீஸிங் பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டோன்னா த க்ளூ சைட் வில் ஸ்டிக் ஆன் டு த ஃபேப்ரிக். ஸோ அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இங்கே அங்கே நகராமல் இருக்கும் அண்ட் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் நெக் லைன் ஃபேஸிங்கும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அயன் பண்ணோன்னே அது நல்லா போய் ஒட்டிக்கும். அண்ட் அந்த ஒயிட் தெரியாமல் அயன் பண்ணுங்கள், அதாவது மைக்ரோடாட் கேன்வஸ் மேலே தெரியக்கூடாது. ஸோ நமக்கு உள் சைடில் பார்க்கும்போது வெள்ளை வெள்ளையாக எதுவுமே இருக்காது. ஸோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸிங்கை ஃப்ரண்ட் நெக் லைன்லேயும் பேக் ஃபேஸிங்கை பேக் நெக் லைன்லேயும் வச்சு பின் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்ம நெக் லைன்ஸை ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இங்கே வீநெக் கீழே வந்து நான் ஒரு பென் மார்க் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கேன். பிகாஸ் வீநெக் மட்டும் என்னதானாலும் நம்ம பேட்டர்ன் மேக்கிங்லேருந்து பண்ணி தச்சு திருப்பும்போது 1/2 inch வந்து கீழே இறங்கிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீநெக் பிளான் பண்ணிக்கணும். அண்ட் அங்கே அந்த சென்டர்லேருந்து பென் மார்க் வச்சு நான் ஏன் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிருக்கேன்னா, அப்போ தான் எனக்கு வந்து சென்டர் எதுன்னு தெரியும். ஐ கேன் ட்ராப் த நீடில் அண்ட் அப்படியே எனக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பாருங்கள், அந்த இடம் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ பென் மார்க்கு நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டிச் டில் த பென் மார்க். பாருங்கள், நான் வந்து அந்த பென் மார்க் வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஐம் கோயிங் டு ட்ராப் த நீடில். அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டேர்ன் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம வீநெக் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். சென்டர் வந்து கரெக்டாக அலைன் ஆகும். இங்கே தான் வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து வீநெக்கில் சென்டர் வந்து கரெக்டாக அலைன் ஆகாது. ஸோ பாருங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. அந்த சென்டர் லைன் தெரியலன்னா இவ்வளோ பர்ஃபெக்ஷன் நமக்கு வராது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு மார்க் அ ஸ்ட்ரெயிட் லைன் டவுன்வர்ட் ஃப்ரம் த வி. அடுத்தது நம்ம பேக் நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேக் நெக்கை இப்படி 1/4 inch சீம் அலவன்ஸ், அதாவது ஒரு ஃபுட்டர் சைஸில் நம்ம அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நாட்சஸ் கொடுத்துக்க போகிறோம். நாட்சஸ் கொடுத்தா தான் நமக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனி கர்வ் நெக் லைன்ஸ் நம்ம கண்டிப்பாக நாட்சிங் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் எல்லாம் ஒரே பக்கமாக தள்ளிட்டு டாப் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதையுமே வந்து எட்ஜில் தான் போடணும். பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் வந்து ஃபேப்ரிக்கை வந்து நல்லா பிரித்து விட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டோன்னா டாப் ஸ்டிச்சிங் வில் பி டன். ஸோ முடிச்சுட்டு திருப்பி பார்க்கும்போது ஸ்டிச் லைனே இல்லை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக் லைன்லேயும் அதே மாதிரி நம்ம நாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஒன்லி ஒரே ஒரு நாட்ச் தான் பண்ண போகிறோம். நம்ம பென் லைனில் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்த மட்டும்தான் நம்ம நாட்ச் பண்ண போகிறோம். நாட்ச் பண்ணிட்டோன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறதுனால நமக்கு ஃபேஸிங் வந்து ரொம்ப ஈஸியாக திரும்பிடும். அடுத்தது வந்து நம்ம எல்லா ஃபேப்ரிக்ஸையும் ஒரே சைட் தள்ளிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ டாப் ஸ்டிச்சிங் வந்து ஃபேஸிங் சைட் தான் பண்ணணும். பண்ணோன்னா தான் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் எந்த ஸ்டிச்சிங்கும் இருக்காது அண்ட் நெக்கும் ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் ரெடி. இதை வந்து நம்ம லைட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே நம்ம பார்டர் வைக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பார்டர் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம வி நெக்கில் இந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்டர்ஸை வந்து நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டோன்னா நமக்கு மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்தது இந்த மாதிரி வி நெக் மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படுற பார்டர் வரைக்கும் வச்சுட்டு மீதியை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்படி பார்டரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த நெக்கில் வந்து ஒன் சைடு வச்சு பாருங்கள். ஸோ அந்த வி நெக்கில் இருந்து நமக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர வரைக்கும் நம்ம இப்படி மடித்து வச்சு பார்க்கணும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எப்படி வந்து கேன்வஸில் ஒரு ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணமோ அந்த மாதிரி பார்டரில் ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கீழே கார்னரும் கரெக்டாக வரணும், நமக்கு பார்டரில் கவரேஜ் இருக்கணும். ஸோ இதை வந்து எடுத்து இப்போ நான் வரைஞ்சிருக்கிற லைனில் ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்ம நெக் லைனோட வியும் நம்ம பார்டரில் அட்டாச் பண்ணியிருக்கிற லைனில் இருக்கிற வியும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து டெய்லரிங் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் அட்டாச் பண்ணால் போதும். அண்ட் மேலே சைடில் நமக்கு ஸ்டிச்சிங்கே வராது.
பார்டர்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ண முடியும். அவ்வளோதான், பாருங்கள். ஸோ பாருங்கள், இப்போ பின்னாடி இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நல்லா அழகாக இந்த பார்டரை நெக்லைனில் ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பின் பண்ணிட்டோன்னா அந்த பார்டர் ஸ்டிச் பண்ணும்போது இங்கிட்ட அங்கிட்டு மூவ் ஆகாமல் இருக்கும். இங்கே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்கை ஒட்டின மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த பார்டர்ஸ் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. ஸோ நமக்கு இங்கே மடித்து தைக்கிற வேலையே கிடையாது. அண்ட் இப்படி அழகாக நீடில் ட்ராப் பண்ணி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்டரை உள்பக்கமாக ஸ்டிச் பண்ண வேண்டியதான். நல்லா நீட்டாக வரும் இந்த மாதிரி. ஸோ சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி நாச் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ஒரு குட்டி பீஸ் வெளியே வர மாதிரி இருக்கும். அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக உள்ளே தள்ளிக்கலாம் அந்த ஷார்ப் வி பக்கத்தில். ஸோ நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இதோடு வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். பேக் நெக் ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த நெக்கை வந்து லைட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் நம்ம மேலே நீட்டிகிட்டு இருக்க எக்ஸ்ட்ரா பார்டரை ஷோல்டர் லைனோட அலைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொருக்கு நல்லா அயர்ன் பண்ணிடுங்க பேக் சைடில். ஃப்ரண்ட் அயர்ன் பண்ண மாதிரியே பேக்கையும் நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஷோல்டர்ஸில் அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம் எப்படி அட்டாச் பண்ணணும்னு. ஸோ எப்பயுமே வந்து பேக் ஃபேஸிங்கை தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு நம்ம இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட் சைடுக்கு கொண்டு வர போகிறோம். ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்போவுமே ஷோல்டர் டு ஷோல்டர் மேட்ச் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம ஷோல்டர் கார்னர்ஸில் வந்து நமக்கு ஓவர்லாக்கிங் பண்ண அந்த ஜாயின் பண்ண அந்த ரா எட்ஜஸ் ஓவர்லாக்கிங் எல்லாமே வெளியில் தெரியும் நெக்கு சைடில். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது அந்த கார்னர்ஸ் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஷோல்டர் சீம் அலவன்ஸ் தெரியல அப்படின்னா நம்ம 3/4 inches சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நான் அதை சும்மா லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டு பி வெரி ஷுவர். ஸோ நான் மார்க் பண்ண லைன் மேலேயே இப்போ ஷோல்டர்ஸை அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஐம் அட்டாச்சிங் பேக் அண்ட் ஃப்ரண்ட் டுகெதர். ஸோ ஒரு ஷோல்டர் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் எடுத்து சேம் வேல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கவனித்து பாருங்கள், நான் ஃபேஸிங் வந்து எப்படி வந்து இந்த சைடில் கொண்டு வந்திருக்கேன்னு. இப்போ டர்ன் பண்ணோன்னே நமக்கு அந்த கார்னர்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஷோல்டர்ஸை நம்ம ஓவர்லாக்கிங் பண்ணிக்கலாம் நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ உங்களோட மெஷினில் வந்து ஜிக்ஸாக் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சோட வித்தையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நான் வெறும் சிம்பிள் ஜிக்ஸாக் போட்டு ஓவர்லாக்கிங் பண்ண போகிறேன் ஷோல்டர்ஸை. ஓவர்லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கத்தில் ட்ரிம்மிங் பண்ணிடுங்க. ட்ரிம்மிங் பண்ணிட்டோன்னா அந்த ரா எட்ஜஸ் வந்து ஃப்ரே ஆன எட்ஜஸ்லாம் நல்லா நீட்டாயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஹெம்மிங் யூஸ் பண்ண போகிறதில்ல, மெஷின் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹேண்ட் ஹெம்மிங் பண்ணியும் பேக் நெக்கை ஃபினிஷ் பண்ணலாம். நான் இங்கேயே வந்து ஹேண்ட் ஹெம்மிங் பதிலாக மிஷின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. அண்ட் ஐம் கோயிங் டு
மெஷின் வாஷ் இந்த குர்த்தா. ஸோ மெஷின் வாஷிங்க்கு வந்து சம்டைம்ஸ் ஹேண்ட் ஹெம்மிங் வந்து ரொம்ப சூட்டபிளாக இல்லை. எப்போவுமே நெக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைட் சீம்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் ஸ்லிட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். பட் இந்த மாடலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சைட் சீமை ஃபினிஷ் பண்ண போகிறதில்ல. we are going to stitch the side slit. ஸோ சைட் ஸ்லிட்டை வந்து நம்ம என்ன அளவு கொடுத்தோமோ அதை வந்து 4 சைடுமே ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், நான் 4 சைடுமே வந்து ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கிட்டேன். பின் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிட்டை தனித்தனியாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஒரு சைடு ஸ்லிட்டை ஃபினிஷ் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். இதே தான் நீங்கள் வந்து இன்னும் 3 சைட்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நெக்கு ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு, சைட் ஸ்லிட்ஸும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாததுனால இப்படி தான் ஓப்பன் ஆகும். சைட் ஸ்லிட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 4மே வந்து கரெக்டாக இருக்கா, அலைன் ஆகுதான்னு பார்த்துக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம சைட் சீம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் இங்கே கொடுத்துருக்குற சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு. ஸோ நீங்களும் 1.5 இன்ச் கொடுத்துருந்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபேப்ரிக் வந்து நமக்கு நகராமல் இருக்கும் அண்ட் நமக்கு கரெக்டாக தெரியும் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணுன்னு. ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மெஷினில் வந்து மார்க்கிங்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம ஐபால் பண்ணியும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம மார்க் பண்ண லைன் மேலேயே நான் தைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லைன்னா மிஷினோட சைட்ஸில் இருக்க லைன்ஸை கைட்லைனாக யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நம்ம சைட் ஸ்லிட் வரும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே அதை நேராக கொண்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடுங்க. பேக் டேக்கிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள், பிகாஸ் நமக்கு வந்து அங்கே சைட் சீம்ஸ் வந்து நம்ம பிரிய வேண்டாம். ஸோ இதே ஸ்டெப்பை நம்ம வந்து அந்த சைடில் இருக்க சைட் சீம்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணிட்டோன்னா சைட்ஸும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ 2 சைடுமே வந்து ஃபஸ்ட்டு சைட் சீம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் அந்த ஸ்டிச் லைனுக்கு அவுட் சைடில் டுவர்ட்ஸ் த ரா எட்ஜஸ் சைடு நான் இன்னொரு ஸ்டிச்சிங் கொடுத்து ஐ எம் கம்ப்ளீட்டிங் இட். ஸோ நான் வந்து எனக்கு 2 ஸ்டிச்சிங்கே கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு பக்கத்தில் ஸ்டிச் வந்துடும். ஸோ 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில். அடுத்தது வந்து நம்ம பாடி சர்க்கம்ஃபரன்ஸ், வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் 2 செக் பண்ணால் போதும். ஏன்னா சீட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் ஏலைன்றதுனால பெருசாகவே தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹெம்லைனை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஹெம்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அலைன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து எல்லா பக்கமும் ப்ளேஸ் பண்ணி ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் ஹெம்லைனை மார்க் பண்ண போகிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஹெம்லைன் விட்த்து பார்த்தீங்கன்னா 2 inches. ஸோ 2 inchesக்கு நான் வந்து லைன் மார்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஆல் சைட்ஸ் நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹெம்லைனில் வந்து அப் அண்ட் டவுன் வரவே வராது. அடுத்த ஸ்டெப் வந்து நான் ஃபோல்ட் பண்ணுறது, நான் வரைஞ்ச லைன் மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மிஸ் அலைன்மெண்ட் எதுவுமே வராது. ஸ்டிச் பண்ணும்போதும் நம்ம வந்து அப் அண்ட் டவுன் எதுவுமே வராது, ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும். அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்போயுமே பின் பண்ணிக்குவேன். நீங்களும் வந்து பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் வந்து பின் பண்ணிவிட்டு நம்ம மெஷினில் ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ஹெம்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ஓரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அங்கேருந்தே நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பேக் டேக் பண்ணிக்கோங்க. பேக் டேக் பண்ண தான் நமக்கு வந்து அங்கே ஸ்டிச்சு பிரியாமல் இருக்கும்.
ஸோ பேக் போகிறேன். அடுத்தது வந்து நம்ம அந்த கார்னர் வரைக்கும் வந்துட்டு ஃபோல்ட் பண்ண கார்னர் வரைக்கும் வந்துட்டு அப்படி நீடில் ட்ராப் இட் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனை ஸ்டிச் பண்ண வேண்டிதான். என்னென்னா ஹெட் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள், ரொம்ப உள்ளே போயிடாதீங்க. எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் கார்னரில் மேனேஜ் பண்ணி போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுங்க. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஸோ நம்ம டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்துட்டோம். இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த கார்னர் வரைக்கும் வந்துட்டு நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுங்கள். டர்ன் பண்ணிவிட்டு இப்படி ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு சைடில் அந்த ஓட்டை மாதிரி இல்லாமல் ஃபினிஷிங் வந்து க்ளீனாக இருக்கும். அண்ட் ரா எட்ஜஸ் எல்லாம் உள்ளே தள்ளி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நமக்கு அந்த இன்னொரு சைடு இருக்குது இல்லையா, 2 சைடில் நமக்கு ஹெம்லைன் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஆர்ம் ஹோலில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்மளோட குர்தா இஸ் ரெடி. ஸோ இங்கே வந்து நம்ம ஃப்ரண்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட பேக் சைடு ஸ்லீவில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஸ்லீவ் லெஃப்டில் தான் தைக்கணும், ரைட் ஸ்லீவ் ரைட்டில் தான் தைக்கணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். ஸோ அதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம செட்டின் ஸ்லீவ் ஸ்டைலில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். தட் இஸ் ஆர்ம் ஹோல் வித் ஆர்ம் ஹோல். நம்ம சைட் சீம் ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஆர்ம் ஹோலில் வந்து சாக்கெட்டில் வந்து ரவுண்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நான் சைட் சீம் வித் சைட் சீம் ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிக்கிறேன். மேட்ச் பண்ணி நான் வந்து அங்கே பின் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த ரவுண்டில் வந்து நான் கம்ப்ளீட்டாக பின் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு பர்ஃபெக்டாக வரும். இதில் என்ன ஒரே ஒரு சின்னது நீங்கள் கவனிக்கணுன்னா, ஆர்ம் ஹோல் அதாவது பாடியில் இருக்கிற ஆர்ம் ஹோலை விட ஸ்லீவில் இருக்கிற ஆர்ம் ஹோல் சைடு வந்து கொஞ்சோண்டு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நம்ம டெய்லரிங் பண்ணும்போது ஸ்லைட்டாக வந்து நம்ம ஈஸ் கொடுத்து, அதாவது தமிழில் சொல்லணுன்னா அது குளிர் கொடுத்தி தைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்லனா தே ஈஸ் இட் இன். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ஸ்லைட்டாக நம்ம வந்து ஸ்லீவ் சைடை மிஷினில் எப்போயுமே அடியில் போட்டு ஸ்டிச் பண்ணணும். அடியில் போட்டு ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ மேலே வந்து லைட்டாக நம்ம கை கொடுத்து தைக்கணும், அடியில் வந்து லைட்டாக ஒரு ஒரு குளிர் கொடுத்து தைக்கணும். ஸோ இங்கே ஸ்லீவை வந்து ஃபுல்லாக பின் பண்ணிட்டேன். நான் பின் பண்ணதுக்கப்புறம் இப்போ மிஷினில் வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய மெஷினில் பார்த்தீங்கன்னா ஃபீட் ஆஃப் ஆர்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. என்னென்னா அந்த டேபிளை ரிமூவ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் மிஷினில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆர்ம் ஹோலை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அந்த ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்னோடய ஸ்லீவை வந்து ஸ்லைடன் பண்ண போகிறேன். ஸோ பாடியோட ஆர்ம் ஹோல் சைட் மேலே இருக்குது, ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் சைட் கீழே இருக்குது. இதுதான் நான் சொன்னேன். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும். அடியில் இருக்க ஃபேப்ரிக் வந்து ஸ்லைட்டாக லூஸாக தான் இருக்கும், மேலே இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம அந்த சைடில் இருக்க ஸ்லீவும் அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்ம குர்தாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஸோ தட் நமக்கு பிரியாமே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரிவர்ஸ் சைட் ஆஃப் த குர்தா. ஸோ ஓவர்லாக் எங்கெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நமக்கு சைஸ் எல்லாமே மேட்ச் ஆகணும், எல்லாமே ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ரைட் சைடுக்கு திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட குர்தா. ஸோ இது வந்து பாருங்கள், ஆர்ம் ஹோலில் வந்து எந்த வித சுருக்கமே இருக்காது.
எப்பயுமே வந்து ஸ்லீவோட சைட் ஆஃப் தி ஆர்ம் ஹோலை வந்து நம்ம மிஷினில் கீழே போட்டு தைக்கணும், பாடியில் இருக்கிற ஆர்ம் ஹோல் சைடை மேலே போட்டு தைக்கணும். ஸோ இப்போ நம்ம குர்தா கம்ப்ளீட்லி ரெடி அண்ட் ரெடி ஃபார் வேரிங். So guys, this is Anita Shanmugavel. Thank you for your time and support. Happy sewing to all of you.